ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. தேவ ஆலயத்துக்குள் இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வசத்து காவலை ஆகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கு அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகள் எனக்கு கட்டளையிட்டார். அதாவது நெகேமியா பார்த்தீங்கன்னாக்கா, ராஜா சில காரியம் கேட்குறாரு. எனக்கு இது வேணும் ராஜாவே, என் தேசத்துக்கு நான் என் தேசத்தில் இருக்கிற மதில் சுவர் கட்ட போகிறேன், அதுக்கேற்ற மெட்டீரியல் வேணும். நாங்கள் போய் என் தேசத்தில் குடியிருக்க போகிறாங்க, நான் என் வீடு கட்டுறதுக்கு மெட்டீரியல் வேணும், என் ஜனங்க நான் ஆசீர்வதிக்க போகணும்னு சொல்லி ராஜா கிட்ட சில காரியம் அவர் கேட்கும்போது ராஜா எல்லாவற்றையும் அவர் கொடுக்குறாரு. அதாவது நெகேமியா பார்த்தீங்கன்னாக்கா, சூசன் என்ற சூசன் என்ற ஒரு ஒரு தேசத்தில் ஒரு ஆசாப் என்ற ராஜா கிட்ட அவர் வேலை செய்கிறார். பானபாத்தினா ஒர்க் பண்ணுறாரு. பானபாத்தின வேலையை செய்கிறார். அப்படி அந்த வேலை ராஜாவுக்கு ஒரு திராட்சை ரசம் ஊற்றி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது சாதாரண வேலை கிடையாது. ஒரு ராஜாவுக்கு திராட்சை ரசம் ஊற்றி கொடுக்கும்போது ராஜா சில ரகசியமான காரியோட பேச முடியும். அது மட்டும் இல்லாமல் யாருன்னா ராஜாவை பார்க்கறனாக்கா அந்த பானபாத்திரம் நம்ம சொல்லும் போது அவர் நம்மளுக்கு கொஞ்சம் தயவு காட்டி ராஜா கிட்ட சொல்லி பார்க்க முடியும். உதவி அப்படியாப்பட்ட உத்தியோகத்தில் நல்ல சம்பளம், நல்ல வேலை, நல்ல குடும்பம் அப்படி இருக்கும்போது அவரோட தேசம் ரொம்ப பாழாக கிடக்குது. எருசலேம் பட்டணம் ஒரு மதில் சொல்லும் போது பாழாக கிடக்குது. அங்கே ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் இல்லாமல் நிந்தியாக இருக்கிறாங்க. தேவன் இருந்த இடமே அதுமாரி ஒரு தேவனுக்கு ஒரு நிந்தை ஏற்படுது. இதை கண்டு அவர் ரொம்ப மன துக்கம் அடைஞ்சு அவர் தேவன் நோக்கி விண்ணப்பிக்கிற, ஆண்டவரே இந்த எருசலேம் பட்டணம் மதில் சொல்லாமல் இப்படி இருக்குதா ஆண்டவரே, ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க, வாழ்ந்த நகரம் இப்படி இருக்குதா ஆண்டவரே, அந்த தேசத்தை அது ரொம்ப செழிப்பாகணும், ஜனங்களை இப்படி ஆகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்குறாரு. ஒரு நாள் அந்த நெகேமியா அந்த ராஜா முன்னாடி போகும்போது ராஜா கிட்ட அந்த பானபாத்திரம் அந்த திராட்சை ரசத்தை கொண்டு போகும்போது ராஜா அவர் முகத்தை பார்த்து நெகேமியா உங்கள் முகம் ரொம்ப ரொம்ப சோர்வாக இருக்க சொல்லும்போது அப்போ நெகேமியா சொல்கிறாரு, எப்படி ராஜா என் முகம் இப்படி சோர்வாக இல்லாமல் இருக்க முடியும், என் தேசம் எப்படி இருக்குது, என் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களே, என் தேவனம் இந்த நகரம் எப்படி இருக்குது, அதை நான் அந்த தேசத்தை நான் மதில் சோறு கட்ட போடணும், என் ஜனங்கள் ஆசீர்வதிக்க போகிறேன் ராஜா சொல்லி கேட்கும் போது சில காரியம் போய் நெகேமியா ராஜா கேட்குறாரு. அப்போ ராஜா சொல்கிறாரு, எல்லாவற்றையும் ராஜா நெகேமியா கேட்டது எல்லாமே கொடுக்குறாரு. அப்போ தான் நெகேமியா சொல்கிறார், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், நான் கேட்டது எல்லாமே இன்றைக்கி கர்த்தர் கொடுத்தாரு சொல்லி சந்தோஷமாக போயிட்டு அந்த எருசலேம் நகரத்தில் போய் அந்த மதில் சுவர் கட்டுறாரு. அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு அந்த ஜனங்களுக்கு என்ன தேவை கொடுக்குறாரு. அது மட்டும் அங்கே தங்கத்துக்கு அவர் வீடம் கட்டி அவர் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவருக்கு பதில் கொடுத்தாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி, நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறாங்க, கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க கர்த்தர் நம்ம ரசித்து நம்மளுக்கு நம்மளை அவர் பிள்ளையாக மாற்றி நம்மளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்குறாரு. நல்ல வேலையை கொடுக்குறாரு, நல்ல குடும்பத்தை கொடுக்குறாரு. அப்படி இருந்து நம்ம அதாவது கர்த்தர் நம்ம வேலையை ஆசீர்வதிக்க, நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்காது. நம்ம மட்டும் ஆசீர்வதிச்சா போதும், நம்ம குடும்பம் மட்டும் ஆசீர்வதிச்சா போதாது. நம்ம தேசத்தையும் ஆசீர்வதிக்க போகணும், நம்ம தேசத்தில் மக்கள்லாம் ஆசீர்வதிக்க போடணும். அப்படி சொல்லி நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் அந்த மகிமையாடுவார். நெகேமியா பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒன்றுமே இல்லை, அவர் நல்ல வேலை, நல்ல சம்பளம். அப்படி இருந்தாலும் அவர் தேசத்துக்காக அவர் வாழ்ந்த ஊர் இப்படி இருக்க, அவர் இருந்த மக்கள் இப்படி இருக்காங்க, அவங்களாம் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட என் மக்கள் நல்லா வரணும்னு சொல்லி மற்றவங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையும் சரி, நம்ம என்ன தான் நம்ம ஆசீர்வாதத்தில் இருந்தாலும் சரி, நம்ம கர்த்தர் என்ன தான் நம்மளுக்கு கொடுத்து நம்ம நன்மையில் இருந்தாலும் நல்ல நன்மையில் இருந்தாலும் சரி, நம்ம மற்றவர்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக மகிமைப்படும். ஏன்னா தேவன் அப்படியாப்பட்ட தேவன், அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன், அவர் பூரண சம்பூர்ணம், அவர்கிட்ட ஒரு குறையே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் நல்லா இருந்தால் மட்டும் போதும், நம்மளுக்காக எல்லாத்தையும் கொடுக்குற தேவன். அப்படி இருக்கும் நம்மளோட வாழ்க்கையிலும் சரி, நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும், மக்களுக்காக ரட்சிவுக்காக ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மளுக்கு இன்னும் அதிகமாக பல நன்மையை செய்வார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் ஜெபிக்கிற ஜெபம் நம்ம தேவைக்கு மட்டும் ஜெபிக்க, மற்றவங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அதிக நன்மைகளை செய்வார். ஆமென்.